பம்பரம். இறைவன் ஆன்மா எனும் சாட்டையைக் கொண்டு உயிர் எனும் விசையை உடல் எனும் பம்பரத்தில் மையமாக்கி மனம் எனும் பாத்திரத்தில் சுழல விடுகிறான். வேகமாகச் சுழலும் பம்பரம் பாத்திரத்தின் சுவர்களில் மோதி மெல்ல மெல்ல விசை குறைந்து இயங்காமல் நின்று விடுவது போல நம் உடலும் மனதின் எல்லைகளில் மோதி மெல்ல மெல்ல ஒரு நாள் இயங்காமல் நின்று விடுகிறது. சுவர்களில் மோதாத பம்பரம் நீண்ட நேரம் சுழலும். உணர்ச்சிகளில் மோதாத உடல் நீண்ட காலம் வாழும். பம்பரம் நிற்காமல் மென்மேலும் சுழல விசை தேவை. உடல் நிற்காமல் மென்மேலும் இயங்க வாசி தேவை. உலகுக்கு வாசியோகம் பயிற்றுவிக்கும் சேவையில் சிவசித்த தவஞான